السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வஅஃபு அன்னா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. வக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை பொறுத்து அருள்வாயாக. வரஹம்னா, எங்களின் மீது கருணை காட்டுவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை கேட்க சொல்கின்றான். மீண்டும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை கேட்க சொல்லக்கூடிய இறைவன் வரஹம்னா, அல்லாஹ்வினுடைய கருணையை அல்லாஹ் கேட்க சொல்கின்றான். இப்ப யார் அல்லாஹ்விடத்துல அவனுடைய கருணையை கேட்கின்றார்களோ அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுடன் வாழக்கூடியவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றால் உங்களை சுற்றி இருப்போரின் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பங்களை தாண்டி குடும்பத்தார்கள் மீது நீங்க கருணை காட்டணும். யாருமே குடும்பத்தார்கள் மீது கருணை காட்டாமல் யாரும் இருக்க போறதில்லை. குடும்பத்தார்கள் மீது எப்படி நீங்க கருணை காட்டுறீங்களோ அதே போன்று இல்லாத ஏழை எளியவர்கள், அனாதைகள், சிரமப்படக்கூடியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்பதாக எல்லோரின் மீதும் நீங்கள் கருணை காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை கடனிலே மௌத்தாயிட்டாரு. கடன் வாங்கி விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கடனை அடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை எண்ணமெல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவருடைய உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால அவர் வஃபாத் ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு கடன் கொடுத்த கடன்காரர் அவருடைய வீட்டின் வழியாக நான் செல்லும் போதெல்லாம் என்னை நிறைய அவர் பேசுகின்றார். அந்த கடன் கொடுத்தவர் பேசுவது எனக்கு மிகவும் கவலை ஏற்படுத்துகின்றது. ரொம்ப திட்டுறாரு. எனக்கு ரொம்ப அந்த சைடு இப்ப போறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரே, என் கூட நீங்க வர முடியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர் அப்படி சொல்லும் பொழுது உடனே கிளம்பி போயிடுறாங்க. அவர் கூட போறாங்க. அவர் கூட போயிட்டு அவர் எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வர சொல்றாரோ அவ்வளவு தூரம் அவர் கூடையே போயிட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இங்கிருந்து நீங்க போயிடுங்க, அவர் வீடு தாண்டியாச்சு அனுப்பிச்சு வச்சிருந்தார். இது ஒரு வளமையாகவே இது தொடர்ந்து வந்தது. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உன் தந்தையினுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது என்பதாக கேட்கும் பொழுது ஒரு தொகையை சொல்றாரு. இத்தனை திருகம் கொடுக்க வேண்டியது இருக்குது. உடனே அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் அழைத்து அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அந்த உதவியை செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடனை நிறைவேற்றி தந்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒருவருடைய கடனுடைய பிரச்சனையில ஒரு சாதாரணமான இந்த ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு உதவி என்ன அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப திட்டுறாரு. அவர் நீங்க வந்தா என்ன செய்ய மாட்டாரு, அத கடன் கொடுத்தவர் திட்ட மாட்டாரு. அதனால என் கூட வந்து நீங்க உதவி செய்யுங்க என்பதாக கேட்கும் பொழுது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் உதவி செய்யறாங்க. இது உதவி அப்படிங்கிறத தாண்டி அந்த மனிதர், அந்த சஹாபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய கருணை தான். உதவியை நம்ம யாருக்கு வேணாலும் செஞ்சிடலாம். உதவி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அது ஒரு உதவி தான், 5 ரூபாய் கொடுத்தாலும் அது ஒரு உதவி தான். ஆனால் கருணை என்பது மிக உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய குணம் எப்படி பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய குணமோ அதே போன்றுதான் கருணை என்பதும் அல்லாஹ்வுடைய குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கருணையினுடைய அடிப்படையிலேயே அந்த சஹாபிக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்யறாங்க. இந்த உதவியை யாராலையுமே செஞ்சிட முடியாது. இது ஒரு சாதாரணமான உதவிதான் நாம நினைக்கிறோம். ஆனா இது சாதாரணமான ஒரு உதவி அல்ல. நாம உலக வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம்.
உடன் பிறந்த சகோதரன் ஒரு கடன் தொகையை வாங்கிட்டு அந்த கடன் தொகையை அவரால் கட்ட முடியல அப்படின்னு சொன்னா அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். அவர்கிட்ட கடன் கொடுத்து அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்கிட்டயும் வந்து கேட்கறீங்க. சொந்த உறவுகள், இரத்த உறவுகள், சொந்த பந்தங்களை என்ன செய்யறோம், கடனினுடைய அந்த சுமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சஹாபியினுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அது கருணையினுடைய அடிப்படையில் தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டினால் அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நாம நம்மை சுற்றி இருக்கவர்களிடத்துல கருணையோடும் அன்போடும் நடந்து கொண்டா அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிகின்றோம். அடுத்து பார்க்கிறோம், ஒருவர் மற்றவர்களின் மீது கருணை காட்டினால் அவருக்கு என்ன சிறப்பை அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவருடைய இல்லங்களில் அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான், அவருடைய வீட்டுல அல்லாஹ் பறக்கச் செஞ்சிருவான். வீட்டை பத்தி நாம ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வீட்டை கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய வீட்டை கபறுகளாக ஆக்கிடாதீங்க. இப்ப எந்த வீடு கபராக இருக்கும், எந்த வீடு ஒரு கபருஸ்தானா இருக்கும் அப்படின்னு சொன்னா, எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படவில்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆனுடைய அந்த சப்தத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், நம்முடைய வீடுகள்ல நம்ம ஓத வச்சிடணும். அப்ப எந்த வீட்டுல குர்ஆனினுடைய சப்தம் கேட்கவில்லையோ, எந்த வீட்டுல தொழுகை இல்லையோ, எந்த வீட்டுல அல்லாஹ்வினுடைய திக்ருகள் நடைபெறவில்லையோ அது என்ன செஞ்சிடும், ஒன்று சொல்றாங்க அது ஒரு பாலடைந்த வீடு, இன்னொன்னு சொல்றாங்க வீநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை மன்னரையாக கபறுகளாக நீங்க ஆக்கிறாதீங்க என்பதாக சொல்லுவாங்க. இப்ப எந்த வீடுகள் கபறுகளாக மன்னரைகளாக பாலடைந்த ஒரு இதாக காணப்படுகின்றதோ, பாலடைந்த நிலை காணப்படுதோ அங்க நிம்மதி இருக்கலாம், வருமானங்கள் இருக்கலாம், பொருளாதாரங்கள் இருக்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது, அந்த குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 5 நபர்களுடைய உள்ளத்தினுடைய ஓட்டங்கள் வெவ்வேறு விதமா இருக்கும். ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு 5 பேர் 5 வகையாக யோசிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதான். அப்ப 5 நபர்களுடைய உள்ளத்தையும் எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கணும். ஒரு குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் என்பதாக 5 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லது ஒரு 10 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒன்றிணைக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் அவங்களுடைய மனம் ஒத்து போக வேண்டும். அப்பதான் அந்த வாழ்க்கை சரியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிம்மதி இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய வீடுகளில் நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இல்லாத ஏழை எளியவர்களின் மீதும் கஷ்டப்படக்கூடியவர்களின் மீதும், ஏன் உங்களிடத்துல உதவி தேடி வரக்கூடியவர்களின் மீதும் கருணை காட்டுவதற்கு தகுதியானவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ நாம கருணை காட்டுவதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவனுடைய இல்லங்களிலே பறக்கச் செய்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய உடலினுடைய வலிமை, உடலில் அல்லாஹ் பறக்கச் செய்யறான். பொதுவாகவே நம்ம துஆவை எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்துல பறக்கச் செய் என்பதாக எதற்கோ கேட்போம். நம்முடைய வாழ்க்கைக்கும், அதாவது உடல் ரீதியான, யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வாதாரத்திலும் வாழ்விலும் வயதிலும் பறக்கச் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் கேட்பாங்க, வாழ்விலும் என்னுடைய வயதிலும் பறக்கச் செய்வாயாக. வயது எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லைன்னா வயது கிடைச்சு ரொம்ப சிரமம். ஆரோக்கியத்தோடு வயதை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்விலும் வயதிலும் எனக்கு பறக்கச் செய்வாயாக. யாருக்கு அல்லாஹ் வாழ்விலும் வயதிலும் பறக்கச் செஞ்சுட்டாரோ அவரு இந்த உலகத்துல மிகவும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர். அவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கிட்ட சலாம் சொல்லுங்க, அவர்கிட்ட துஆ வாங்குங்க என்பதாக கூட நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்களில பார்க்கிறோம். வயதில் பறக்கச் செய்யப்பட்ட மனிதர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய வயதிலே பறக்கச் செய்கின்றான். உங்களுடைய யாருடைய வயதில் அல்லாஹ் பறக்கச் செஞ்சானோ அவங்களுடைய நோய் நொடிகளை விட்டு என்ன செஞ்சிடறாரு, அவரும் பாதுகாக்கப்படுறாரு. வறுமையை விட்டும் வெறுமைகளை விட்டு அவர் என்ன செஞ்சிடறாரு, பாதுகாக்கப்படுறாரு. கடுமையான நெருக்கடிகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறாரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். இப்ப நம்ம பார்க்கிறது வர்ஹம்னாங்கக்கூடிய ஒற்ற வார்த்தையை தான் நம்ம பார்க்கிறோம். வர்ஹம்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டுவாயாக,
அல்லாஹ் யாருக்கு மீது கருணை காட்டுவான் என்று சொன்னால், நாம நம்மை சார்ந்தவர்களிடத்துல கருணை காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய கருணை என்னும் அந்த மேலான அந்த குணத்தை, அந்த கருணை அல்லாஹ் நம் அனைவரின் மீது காட்டுவானாக. அல்லாஹ்வினுடைய கருணையை பெறக்கூடிய நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக. வாயு தழுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة